ஸ்டார்ட் ஆகும்போது என்னென்ன நடக்கும்? யூஷுவல் இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்ட் ஆகும்போது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மெயின் மெத்தட். ஓகே, எந்த கிளாஸுக்கு வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அனடேட் பண்ணியிருக்கோமோ அந்த மெயின் மெத்தட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ரன் தான் வந்து உன் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இட் கிரியேட்ஸ் அ ஸ்ப்ரிங் கண்டெய்னர். தட்ஸ் த அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ். இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் தான் நம்ம ஆப்ஜெக்ட்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். எந்தெந்த கிளாஸ்க்கெலாம் அட் காம்பனண்ட், அட் சர்வீஸ், அட் ரெபாசிட்டரிலாம் போட்டிருக்கோமோ அந்த காம்பனண்ட்ஸ்லாம், அந்த கிளாஸ்லாம் ஸ்கேன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்புறம் எங்கெங்கெல்லாம் பீன் கிரியேட் பண்ணியிருக்கோமோ, அட் பீன் போட்டு பீன் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த எல்லாத்தையுமே லோட் பண்ணி ஆட்டோ கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நடக்கும். ரைட்டு, காம்பனண்ட்டை ஸ்கேன் பண்ணுறது. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக ஆட்டோ கான்ஃபிகரேஷன் நடக்கும். அதாவது ஆட்டோ கான்ஃபிகரேஷன் என்னென்னா, நீ pom.xml இதை கொடுத்துருப்ப, ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் ஜேபிஏன்னு கொடுத்துருப்ப. ஓகே, அவ்வளோதான் கொடுத்துருப்ப. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, டேட்டா சோர்ஸ் ஒரு பீன் கிரியேட் ஆகும். ஹைபர்நேட்டை ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் நடத்துடும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்ப்ரிங் பூட்டே பார்த்துக்கும். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் ஸ்ப்ரிங்குக்கும் ஸ்ப்ரிங் பூட்டுக்கும். ஆக்சுவலாக இந்த கான்ஃபிகரேஷன்லாம் நீ pom.xml எழுத வேண்டியதாக இருக்கும். ஸ்ப்ரிங் இருக்கும்போது ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீ இதை போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகரேஷன் நடந்துடும். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு காம்பனன்ட் ஸ்கேன் இதெல்லாம் நடக்குது. அதாவது எது காம்பனன்ட் ஸ்கேன் என்ன, எந்தெந்த கிளாஸ்லாம் இப்போ ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் மெயின் என்ன அப்படின்னா, ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் மெயின் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். கரெக்டாக? அது என்னது, ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி எந்தெந்த கிளாஸ்லலாம் அட்டு காம்பனண்ட், அட்டு சர்வீஸ் இதெல்லாம் போட்டிருக்கியோ அதுக்கெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த கண்டெய்னருக்குள்ளார போடணும். அது ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்ட் அப் ஆகும்போது நடக்கணும். அப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணணும் ஸ்டார்ட் ஆகும்போது. கரெக்டாக? அதை தான் பண்ணும். ரைட்டு, ஸோ இப்போ என்ன பண்ணோம், காம்பனன்ட் ஸ்கேன் பண்ணி இங்கே அடுத்த அதுக்கெல்லாம் என்ன பண்ணோம், ஒரு சிங்கிள்டன் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி ஸ்ப்ரிங் பீன் கிரியேட் பண்ணி இந்த கண்டெய்னருக்குள்ளார போட்டுடும். இதுதான் தேர்ட் ஸ்டெப்பு. அடுத்தது எங்கெங்கெல்லாம் ஆட்டோ வைட் யூஸ் பண்ணியிருக்கியோ, எந்தெந்த கிளாஸ்லாம் ஆட்டோ வைட் யூஸ் பண்ணியிருக்கியோ அந்த இடத்துலாம் இது இன்ஜெக்ட் பண்ணிவிடும். இந்த ஆப்ஜெக்டை இன்ஜெக்ட் பண்ணிவிடும், நம்ம அசைன் பண்ண தேவையில்லை. ரைட்டு, ஸோ இதெல்லாம் இனிட்டே நடந்துருது. ஓகே, அப்புறம் டேட்டா பேஸ் கனெக்ஷன் ஹைபர்நேட். என்னன்னா, ஹைபர்நேட்டை இது போட்டிருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக் கான்ஃபிகரேஷன்லாம் அதுவே பண்ணிக்கும். ஓகே, நீ அட் என்டிட்டின்னு ஒரு மாடலை போட்டிங்கன்னா அந்த வேலிடேஷன்லாம் அதுவே பண்ணிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா, ஸ்ப்ரிங் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் hibernate.dll டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் ஆட்டோ அப்டேட்னு கொடுத்துட்ட அப்படின்னா, எப்பப்பெல்லாம் நீ வந்து உன்னுடைய இதில் புதுசாக காலம் போடுறியோ, எப்பப்பெல்லாம் உன்னுடைய டேபிளை மாற்றிறியோ, ஹைபர்நேட்டே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்னது, அப்புறம் எம்பெடட் சர்வர், டாம்கேட் சர்வர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். அப்புறம் ரிஜிஸ்டர்ஸ் கண்ட்ரோலர்ஸ், எங்கெங்கெல்லாம் ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு கொடுத்துருக்கியோ அதெல்லாம் வந்து அந்த கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலரில் இது எல்லாமே ஸ்ப்ரிங்கு போய் ரெஜிஸ்டர் ஆகிடும். கெட்டு வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிடும். ஓகே, உன்னுடைய சர்வீஸில் ஆட்டோ வைட் போட்டிருக்கல, அப்போ இனிட் அப்பயே என்ன ஆகும், கான்ஃபிகரேஷன் ஏற்ற மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்ட் ஆகி எல்லாம் ரெடியாக இருக்கும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே இனிட் டைமில் முடிஞ்சிடும். ஓகே, காம்பனண்ட்டை ஸ்கேன் பண்ணி ஐஓசி கண்டெய்னரில் போடுறது, அதை இன்ஜெக்ட் பண்ணுறது, எல்லாம் அந்த டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி இதெல்லாம் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் இனிட்லேயே முடிஞ்சிடும் உங்கள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எப்போ யூஸ் ஆகும், எப்பப்பெல்லாம் HTTP ரிக்வஸ்ட் வருதோ அப்பப்பெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ HTTP ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். கண்ட்ரோலர்லேருந்து சர்வீஸ் லேயர் வரும், சர்வீஸ் லேயர்லேருந்து டேல் லேயர் போகும், டேல் லேயர்லேருந்து கரஸ்பாண்டிங் டேட்டா பேஸுக்கு போய் டேட்டா பேஸில் ஆட் ஆகுறது, டெலிட் ஆகுறதுலாம் நடக்கும். திஸ் இஸ் ஹவ் a ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஒர்க்ஸ். ஏதாவது எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணால் எக்ஸப்ஷனை நம்ம தனியாக இங்கே ஹேண்டில் பண்ணியிருக்கோம். எக்ஸப்ஷனை புதுசாக கிரியேட் பண்ணுறது இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பண்ணுறத அதுக்கு அட் எக்ஸப்ஷன் ஹேண்டிலர் போட்டு நம்ம அந்த எக்ஸப்ஷன் நடந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் ரிப்ளை ரெஸ்பான்ஸ்லாம் நம்ம அனுப்பிச்சிடலாம். ஓகே, திஸ் இஸ் ஹவ் a ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஒர்க்ஸ்.